சீமான் வந்தால் ஸ்டாலினோ பாஜகவோ எது வந்தாலும் அடித்து தம்சம் பண்ணுவார். அவர் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. நான் காலைல எழுந்திரிச்சோன்னே ஃபஸ்ட்டு பார்க்குறது சீமான் மட்டும்தான் இருப்பார். மொபைலும் சரி, யூடியூப்லேயும் சரி, ஃபேஸ்புக்கும் சரி, ஃபஸ்ட்டு சீமான் தான் வருவார். நாம் தமிழர் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு சீமான் தான் ஃபஸ்ட்டு வருவார். படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பாரு. இப்போ படிக்கிறவங்க எல்லாமே விவசாய குடும்பம் தான். அவர் விவசாயிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறனால தான் எல்லாருமே அவங்க காலேஜோ ஸ்கூலோ 12th அவர் எல்லாரும் விவசாயிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாரு. அதனால ரொம்ப பிடிக்குது அவர். என்ன சொல்கிறாங்க? எங்கள் வீட்டில் அப்பா ஏடிஎம்கேல இருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, எனக்கு சீமானு தான், நீங்கள் யார் வேணால் சொல்லுங்கள், எனக்கு சீமானு தான் நீங்கள் போட்டே ஆகணும். அதான் நான் சொன்னேன். அதுக்கு அப்பா என்ன சொன்னாங்கன்னா, சரி ஏன் உனக்கு பிடிக்குதுன்னு கேட்டாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்குன்னா சீமானு மட்டும்தான். அப்பாலாம் திட்டல, என்ன பாராட்டினார் அப்பா. அப்பா அது எப்படின்னா, ஊரில் இருந்தாலும் அப்பா இருந்துட்டார். அப்பா எனக்கு சீமானை அறிமுகப்படுத்தினார். இது அம்மா நீ அம்மா கேட்டாங்க, ஏன்டா உனக்கு சீமானு பிடிக்கும்னு சொல்லிட்டு. நான் இதே மாதிரி எடுத்து சொன்னேன் அம்மாவுக்கு. அம்மா சரிடா, இனிமேல் நம்ம பாஜக வேணாம், ஏடிஎம்கே வேணாம், நம்ம சீமானுக்கே போட்டுருவோம்டா அப்படின்னு சொன்னாங்க. புரிதலோடு இருக்கீங்களா? கொஞ்சம் வயசுல மூத்தவங்களுக்கு அந்த புரிதல் இல்லாமல் இன்ன வரைக்கும் மற்ற கட்சிக்கு திமுக அதிமுக ஓட்டு போடுறாங்களா, அவங்களே அப்படி இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது சீமானை பற்றி தெரியாமல் இருக்காங்க. அவங்க சீமானை பற்றி தெரிஞ்சா, ஓ சீமானை அப்படி அப்படின்னு சொல்லிட்டு சீமானு கட்சிக்கு வந்துடுவாங்க அவங்க.